ஆன்லைன் விளையாட்டில் பங்கேற்க கட்டுப்பாடுகள் என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் இருக்கீங்க. என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு கிருஷ்ணா? நிச்சயமாக ஆன்லைன் விளையாட்டுகளும் ஆன்லைன் சூதாட்டம் காரணமாக பல்வேறு இறப்புகள் தொடர்ந்து நடந்த வண்ணம் என்பதனால் தமிழக அரசு அதற்காக தமிழ்நாடு ஆன்லைன் விளையாட்டு ஆணையம் ஒன்றை உருவாக்கியது. இது தொடர்ந்து இந்த ஆன்லைன் கேமிங்களையும் அதன் நிறுவனங்களையும் கண்காணித்து அதற்கு ஒழுங்குமுறைகளை மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து அதுக்குண்டான விதிமுறைகளையும் அவர்கள் ஏற்படுத்தி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தமிழக அரசு ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்கிறது. அந்த அரசாணையில் பணம் வைத்து விளையாடும் வகையிலான ஆன்லைன் விளையாட்டு என்பது 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் விளையாடுவதற்கு தடை விதித்து ஒரு அரசாணையை பிறப்பித்திருக்கிறது. இனி வரும் காலங்களில் தமிழ்நாடு அரசின் இந்த அரசாணைப்படி ஆன்லைன் ஆப்புகள் அல்லது ஆன்லைன் வெப்சைட்டுகளில் இந்த விளையாட்டுகள் விளையாடும் பொழுது அது பணம் வைத்து விளையாண்டால் அவர்கள் 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் தான் அவர்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை கண்காணிப்பதற்காக ஒவ்வொரு ஆன்லைன் கேம் நிறுவனங்களும் யார் விளையாடுகிறார்கள் என்பது குறித்த KYC என்ற அந்த விண்ணப்பத்தை முழு தகவல்களை பெற வேண்டும். யார் விளையாடுகிறார்களோ அவர்களது முழு தகவலையும் பெற்று அந்த விளையாட்டுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்ற உத்தரவை அந்த அரசாணை மூலம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஆதார் அட்டை மூலமாகவும் OTP மூலமாகவும் ஒருவர் பதிவு செய்தால் மட்டுமே அவர் 18 வயதிற்கு மேல் இருந்தால் மட்டுமே அந்த விளையாட்டிற்கு அனுமதிக்க வேண்டும். 18 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள் பணம் வைத்து விளையாட அனுமதிக்க கூடாது என்ற அடிப்படையில் அந்த விதிமுறைகள் இருக்க வேண்டும் என்று அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த ஆன்லைன் விளையாட்டில் பணம் வைத்து விளையாடுபவர்களுக்கும் அவர்களுக்கு எச்சரிக்கை விடும் வகையில் ஒவ்வொரு முறையும் எவ்வளவு பணத்தை அவர்கள் வைத்து விளையாடுகிறார்கள் என்பது குறித்து தினந்தோறும் அல்லது வார அடிப்படையிலும் மாத அடிப்படையிலும் அந்த ஆன்லைன் இணையதளத்திலோ அல்லது ஆன்லைன் செயலியிலோ ஒவ்வொரு முறையும் அவர்கள் காட்டப்பட வேண்டும் எனவும் அந்த அடிப்படையில் தான் அவர்கள் தன்னை அறியாமல் அதில் பணத்தை இழந்து அவர்கள் கடனாளியாக மாற மாட்டார்கள் என்ற அடிப்படையில் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது இந்த ஆன்லைன் கேமில் இரவு நேரங்கள் 12 மணியிலிருந்து 5 மணி வரை விளையாடுவதற்கு முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டு இந்த அரசாணை என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக சிறு குழந்தைகள் அதிகம் நேரம் இந்த ஆன்லைன் கேமில் விளையாண்டு நேரத்தை செலவிடுகிற காரணத்தினாலும் பெரியவர்களும் இதில் அடிமையாகும் காரணத்தினாலும் ஒவ்வொரு முறையும் இந்த ஆன்லைன் செயலிகளை பயன்படுத்தி விளையாட ஆரம்பிக்கும் பொழுது இது இயற்கையில் அடிமையாக்கும் தன்மை கொண்டவை, இந்த ஆன்லைன் விளையாட்டு என்பது அடிமையாக்கும் தன்மை கொண்டவை என்ற இந்த எச்சரிக்கை வாசகம் என்பது அந்த செயலில் இடம்பெற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த விவகாரத்தில் ஆன்லைன் கேம் விவகாரத்தில் எவ்வளவு மணி நேரம் விளையாடுகிறார்கள் என்பது குறித்து அந்த செயலியும் இணையதளமும் 30 நிமிடத்திற்கு ஒரு முறை அவர்கள் எச்சரிக்கையை அந்த விளையாடுபவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் அவ்வாறு தெரிவிக்கும் பட்சத்தில் தான் இந்த ஆன்லைன் கேமில் மூழ்கி அவர்கள் அடிமையாக மாட்டார்கள் என்ற அடிப்படையில் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு விளையாட்டு ஆணையத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் இது தற்போது அரசாணையாக வெளியிடப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.